ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லோகி என்டர் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாபி பிளே டைம் சாப்டர் 3ல் பார்ட் 7 ப்ளே பண்ண போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு நம்ம இங்கே இருந்தால் வெளியே வந்தோம். சரி வாங்க போவோம். கீழே ஒரு பாதை போகுது, எங்கே போகிறது எனக்கு தெரியல. இல்லைங்க, ஓப்பனாக தான் கேஸ் இருக்குது. திங்க் வந்துட்டு எல்லா பேருமே லாக்கில் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி வாங்க போயிடும். நம்ம ரெண்டு ஒரு மட்டும் தனியாக இருக்குது. ஓ, இந்த சைடு திறந்தாலும் அந்த சைடு திறந்தாலும் ஒரே தான். இல்லை ஒரே தான். சரி இடம் எப்போ ஃபீலிங் வருது. வாட் இஸ் தரது டாக்டேவா இந்த இடத்த காப்பாற்ற இருக்கு. இது வந்து கேட்னாப்போட வீடாங்க. கேட்னாப்போ ஆமாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மில்லியன்ஸ் ஆஃப் இந்த பேர்ஸ், அதாவது சின்ன சின்ன குட்டிங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குதான். அது வந்து உங்களை வந்து சாப்பிட்றதுக்கு அங்கடியாக இருக்குதாம்மா. அட பாவி. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஹீட் எ பைட், அதாவது ஒரு காப்பன். அதாவது எப்படின்னா கடிச்சு தின்னுவானுங்க வந்து பிச்சு. ஓஹோ, என்ன கைசுவன் கொடுமை, நல்லவன் போல கைசுவன். ஆமாம், ஓகே. கேட்னாப்போட காட் வந்து ப்ரோட்டோடைப்பான். ஓஹோ, அப்போ ஆமாம்ல, அவன் தான் ப்ரோட்டோடைப் கார்டு. ஓகே, இந்த லிட்டில் ஜாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்னாப் சொல்கிறதுலாம் வந்து கேட்குமா. கேட்னாப்பை தான் வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிறான் போல். ஓஹோ, இதெல்லாம் வந்து மொத்தத்தையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரோட்டோடைப்பை, அதாவது கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்மைலி கிரியேட்டர்ஸ். இவங்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுருக்காங்களா கைஸ், அதெல்லாம் வந்து ஸ்மைலி கிரியேட்டர்ஸு. அதான் அப்படி சொல்கிறாங்க. யூ நீட் டு லைவ், அதாவது வந்து யூ கேன் ஏண்டா. ஓகே, ஓ நோவா கைஸ். ஐயோ, அவனை நம்ம ஓட சொல்கிறான். நீங்கள் எங்கடா போய் ஓடுறது? இங்கே கேட்டு வேறு சாத்தி இருக்குடா. ஒரு இந்த பழகி உடைக்கணுமோ? இருங்க கைஸ், அவன் வரான் கைஸ். போய் தோட ஓடாடே. அப்போ கைஸ் ரொம்ப கொடூரமாக இருக்குது. என்ன கைஸ், அவன் நல்லவன் தான் கைஸ். அவன் ஐயோ பாவம் கைஸ், அவன் நல்லவனை போய் கெட்டவன் ஆக்கி விட்டானு கைஸ் இந்த கேட்னாப்பு. போடா, ஒரு நடுவில் ஸ்டெக் ஆகுது கைஸ். இது ரொம்ப ஆனால் பாவம் கைஸ், இந்த பையன் டாக் டேன்ற பையன் ரொம்ப பாவம். ஏன்னா இவன் நல்லவன் தான், ஆனால் கேட்னாப் தான் அவனை மாற்றிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இந்த டோ என்ன பண்ணுறது? ஓகே, அந்த சைடில் வந்து இது ஜம்பிங் ஜப்பாங், அதுதான். ஓகே, என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் சாவடிச்சோமானே தெரியலையே. ஐயோ கைஸ், பாவம் கைஸ். அவன் டாக்டர் சேஸ் ஃபிட்ச் go as far of can as you can. அதுதான் பேசினே தான் இருப்பானுங்க. இப்போ எங்கே போகிறது? ஓகே ஓ, இந்த இடம் தான். சாரி, தெரியவில்லை. அங்கே போவோம். சவுண்ட் வேறு ரொம்ப அதிகமாக வச்சுட்டு விளாட்றேன். கம்மியாக வச்சாலே கேம் சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குது. இப்போ வேறு அதிகமாகலாம் வேறு வச்சுன்னு எப்படி இருக்குது போகுது. ஓ என்னடா செத்து போயிட்டோமா? இல்லை அது ஓலியா சி அப்படின்னா ஆலியா. அவன் ஆலி தான் நினைக்கிறேங்க. கால் அட்டன் பண்ணுவான், எடுங்களா? யூஆர் ஆல் ரைட், நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி. ஓ, அப்போ நீ வேணுமிக்கே பிளான் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்கியா நீ? ஒருவேளை இவ்வளோ அந்த கேட்னாப் ப்ரோட்டோடைப்போட கூட்டாளியாக இருப்போடோ? அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளோ சொல்லி தான் நம்மளால் அழிச்சோம். இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? கேட்னாப்போட இவங்களாம், அதாவது வந்து இந்த கேட்னாப்போட இவங்களாம் யார்? இவன் கேட்னாப்போ வளர்றான் கைஸ். அதாவது வந்து பாருங்க, கேட்னாப்பு, அகியோகி, அந்த இவன் அவன் பேர் என்ன, மாமி லாங்லங்கு, இவங்கெல்லாம் அழிச்சிட்டு அவங்களோட இவங்கெல்லாம் வந்து அழிச்சிட்டுன்னு சொல்கிறாங்க.
ஓகே எனக்கு தெரிஞ்ச ஓலி வந்து கீழே தான் கைஸ் வர சொல்லணும். ஏன்னா வந்து கீழே தான் தரப்போகுது. இந்த ஒரு இடத்துக்கே இப்படி இருக்குது. இன்னும் எத்தனை இடம்லாம் வரப்போகுதோ தெரியல கைஸ். ஏன்னா நம்ம வந்து 3 வீடு தான் கண்டுபிடிச்சிருந்தோம். நிறைய வீடு கண்டுபிடிக்கணும். ஓகே ஒரு கீ கண்டுபிடிச்சிருக்கு. ஃப்ரீடம் இந்த ப்ராசஸால் வந்து இடமே வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுமோ அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்னாப் சேஸ் அதை ப்ரோட்டோடைப் சூப்பர். கேட்னாப் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நினச்சிக்கிறானா இல்லை ப்ரோட்டோடைப் வந்து சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். அவன் காடுன்றான், இவன் என்ன சூப்பர் ஹீரோன்றான். சரி இப்போ என்ன இப்போ சொல்கிறானுங்க, என்ன அது இல்லைங்க இது என்ன கீன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இன்வென்டரியில் போய் கவுன்சிலர் ஆஃபீஸ் கீ, கவுன்சிலர் ஆஃபீஸ் கீனா அது பார்த்தா கவுன்சில் ஆஃபீஸர் மாதிரி இருக்குது. ஐ திங்க் இதாக தான் இருக்கும். குட் லக்னு சொல்லிடுச்சு. ஓகே குட் லக்மா. டேய் ஓடி தொலையாண்டா, ஏன்டா ஒரு ஸ்பீட் பட்டன் ரன் கொடுத்தவங்க நல்லாயிருக்கும். ஒரு என் செல் அப்படியே என்னன்னு தெரில கைஸ். இதில் வேறு என்னென்ன இருக்க போதோ தெரில. ஓப்பன் பண்ணுறோம். ஓஹோ வேர்த்து வர குடமாக ஊற்றுது கைஸ் எனக்கு. லோடிங் ஆகிறதுக்கே 10 நிமிஷம் எடுத்துக்கிறானுங்க. என்ன இவனுங்களாம் வச்சுக்கணும், என்ன பண்ணுறது. அதே மாதிரி இந்த சாப்டர் வந்து நான் முடித்தோடனே பாபி பிள்ளை டைம் சாப்டர் 4 போடலாமான்னு சொல்லுங்கள். அதையும் நான் வந்து ஃபோனில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அப்படின்னா ஒரு ஆங்கிளாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராதான் நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம விளாட பொறுத்த இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது கூட போடுவேன், இல்லை ரீச் பண்ணாதுக்கு முன்னாடி கூட போட்டுருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. ஓகே டோர் திறக்க முடியல, எங்கடா போகிறது மினுக்குதாங்க. ஓ பேட்ரி இங்கே வச்சுருக்கானுங்க, பேட்டரி போடு. சரி ஓகே இதே பேட்டரி தான் திரும்பி அங்கே போய் கொண்டு வருங்க அப்படி நைஸாக. ஓகே எடுத்துருவோம், போட்டாச்சு. அது ஓப்பன் த டோர். ஓகே எல்லாம் லாக்கில் தான் கைஸ் இருக்குது. ஓகே இங்கே ஒரு பேட்ரி வைக்க சொல்கிறானுங்க. இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. என்ன அதை புகை வருது, பொம்மை நடந்து போகுது கைஸ், விழுந்துருச்சு. என்னங்க தூக்கிட்டு ஓட்டான், அட திருட்டு பயல. என்னங்க அவன் பாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அசலாக தூக்கி போனேன். ஆனால் இருக்கிற சைஸே அப்படி தானே. ஆஹா இது அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கிறான் போல கைஸ் அவன். ஆஹா போச்சா தலைவரே, நீங்கள் நமக்கு சங்குதான் போகிறானுன்னு நீங்கள் கேட்டேன். நமக்கு என்ன நடக்க போதா. ஓகே இந்த இடம் பிளாக்கில் இருக்குது. தாவுடா அவ்வளோதான். இது என்னது, விட்டா வீந்துட போகிறாடே தம்பி, அமைதியாக இருறா, அவன் வர பறக்கிறான் நமக்கு முன்னாடியே. ஓகே ஒரு பசில் தான் வச்சுருக்கானுங்க, குட்டி உண்டு பசிலா. ஓகே இங்கே நம்ம ஹேண்ட் பாட்டில் இருக்குது. ஒருடா கைப்புள்ள இது எப்படி இருக்குது அது போது தெரில. சரி வாங்க இடக்கு முழுக்க அதை பண்ணுவோம். என்ன பண்ணுண்டா, என்னடா இப்படிலாம் பண்ணி வச்சுனா. ஓகே அந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குதுங்க, இங்கே எடுத்துகிட்டு வந்து கண்டக்ட் பண்ணும். ஓ இல்லை கைஸ் இது வந்து இது வந்துருக்கு, இதை யூஸ் பண்ணி தான் அங்கே ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க இந்த ஹேண்ட் எடுத்துருவோம், க்ரீன் ஹேண்ட் எடுத்துருவோம். க்ரீன் ஹேண்ட் தேவையில்லை நமக்கு. இருங்க ப்ளூ ஹேண்டை கனெக்ட் பண்ணி அதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிவிடும். இது மேலே வந்துடுமா அப்படியே. ஐயோ கையை மாற்றலை கைஸ், கையை மாற்றலையா பைத்தியக்காரன். கையை மாற்றி என்ன நேரத்துக்கு போய்க்கலாம். என்ன கையவே மாற்றாமல் போகிறாங்க கைஸ் நம்ம பாட்டுக்கு. அவசர கோளாறு அமைதியாக இறேன்டா. ஏன்டா இவன் ஃபோனில் ஆடுறது கொஞ்சம் கஷ்டம்தான் கைஸ். ஆனால் இன்னும் இவன் மேலே கேட்னா பாரு நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்குது. அது வேறு எப்படி இருக்க போதோ தெரில. போக மாட்டானா.
மாட்டான்ற தான் நினச்சேன், நான் போயிட்டான். இது கூட கண்ணி மேலே ஜம்ப் பண்ண லென்த் வராது. சரி இருங்க, இங்கேருந்து இது பண்ணி இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறோம். அவ்வளோதான், வந்தாச்சா. இப்போ வந்து மேலே ஏறுவோம். ஏன்னா நமக்கு அதுக்கு தேவை கண்டிப்பாக அந்த கனெக்ட் 2 பேட்டரியுமே இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு எண்ணம். கரெக்டாக தான் பண்ணுறேன்னு தெரியல. முடிஞ்சு கரெக்டு, பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு ஐ எம். அது ஓகே, போடா போடா தம்பி, அவ்வளோதான். போடா கைப்பில் போடா. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு அது வெற்றிகாரம் இந்த இடத்துக்கு. ஃபைனல் பாஸை நம்ம மீட் பண்ண போகிறோம். ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நேரத்துக்கு போக முடியல, இருங்க. ஃபுல்லாக இருக்கு நடுறா, ரொம்ப இருட்டாக இருக்குது. எனக்கு இருட்டானே பிடிக்காதுடா. தம்பி ஓப்பன் கரோ சால்னா என்ன பண்ணுறது. மேலே ஒரு விண்ட் இருக்கு. கீ வந்துருக்குங்க ஐஸ். இது எங்கே போய் போகிறது? இங்கே ஒரு டோர் இருந்துச்சு, அதில் போடுவாருங்க. எக்ஸாக்ட்லி இதே தான். ஆமாம், அந்த தெரிலங்க. ஏன்னா இது வந்து இது ஒரு உண்மையான பேர் ஒன்று இருக்குது இதுக்கு, அது எனக்கு என்ன தெரில. ஓகே, நம்ம டோர்லாம் தேவையில்லை நமக்கு. இந்த டோரே பார்க்கக்கூடாது கைஸ். ஃபஸ்ட் நம்ம டோரை பார்க்காம நம்ம பாட்டுக்கு கேஷுவலாக போயிடுவோம். அதுதான் வந்து ஓகே. இந்த இடம் வந்து இதாகுது ஆச்சு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இருட்டாக இருக்குது, அது அடைச்சிடுச்சு. ஓகே, போடா 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 தம்பி, கீழே பண்ணிடா. ரொம்ப இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. பார்த்து ரைட் சைடில் ஒரு வழி போகுது நினைக்கிறேன். எங்கடா முட்டு சந்தா? இல்லை கைஸ், கரெக்டான வழி தானே. போடுறா இவன் வேறு ஒருத்தன். நான் வேறு முட்டு சந்துட்டு வந்து நிற்கிறேன், பைத்தியக்காரன் நாட்டம். இருங்க, பரவாயில்ல. இந்த கன்று எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஐயோ ஓகே, இந்த இடமும் அடிச்சு தான் கிடையாது. எல்லா இடமும் அடிச்சுக்கிறது எப்படா போக முடியும்? குத்தி கரோ, துறங்கு கரோ, கீழே விழுவ மாட்டோம். ஓகே, இந்த இடத்துல வந்து கேஸ் அதிகமாக இருக்குது போல். ஓகே, பஸ்ஸில் தான் பார்த்தாலே தெரியுது. திரடாலே தம்பி. இந்த இடத்துல வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணணும், பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க்கு இந்த இடத்துல கரண்ட் இருக்குது. நம்ம இந்த டோர் திறக்கணும். அப்போ இந்த டோரை திறக்கிறதுக்கு தான் இதெல்லாம். ஓகே, அங்கே ஒரு பேட்ரி இருக்குது. டேக் த பேட்ரி. புட் பண்ணிட்டேன். இந்த டோரை திறக்கிறதுக்கு போலையா? சரி ஓகே, ஓப்பன் பண்ணிடா. ஓகே, இப்போ அந்த மாதிரி அந்த கரண்ட்டை கண்டக்ட் பண்ணி தான் ஃபஸ்ட்டு இது எடுத்து வைடா. இதுக்கு இதை எடுத்து இதுக்கு எடுத்து. தம்பி எங்கே இருக்கீங்க? தொடா. அவ்வளோதான், ஓப்பன் ஆகி விட்டது. ஓகே, ஏய் இது வந்த வழி மாதிரி இது. இந்த இடத்துல அந்த காட்னாப்பு தூக்கி அடித்தான். அவன் யார்? அவன் பேர் தெரில. இந்த இடம் தான் கைஸ், இந்த இடம் தான். ஓகே, சரிங்க. அது இதோட முடிக்க வராதுங்க. இந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கோம். ஆண்டு அது ஆல்ரெடி அவனை கண் பண்ணி போயிருக்கானோ. நம்ம வந்து சப்போஸ் இதை மாற்ற வேண்டியது இருக்குது. திருப்ப மாட்டோம். ஓ, இது ஆனில் இருக்கா? இது ஆஃப் பண்ணிடும். பர்ஃபெக்ட்லி லாக்டு. இப்போ இவன் கரெக்டாக அடிக்கிறான். ஓகே இருங்க. ஓகே, பர்ஃபெக்ட்டு. கரெக்ட் பண்ண இங்கே டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க்
ஏய் போடா, அவ்வளோதான். ஓகே, அந்த லிவர். ஓகே, இது எங்கே போகுது? ஓ, இங்கே ஜம்பிங் ஜம்புக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் நம்ம வந்து ஜம்புக்கு நடப்போம். ஐயோ, அவசரத்தில் வந்து எழுத்திட்டேன். ரொம்ப லாங் பர்ஸ்லாம் பண்ண தேவையில்ல. இருங்க, ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி தம்பி அவ்வளோதான். பர்ஃபெக்ட்லி ஐஎம் வந்துச்சு. இதை எடுத்து கீழே தள்ளணுமாடா? இதுக்காடா அது நான் மேலேருந்தே கீழே தள்ளிருப்பேன். ஐஎம் டேக்கிங். ஓகே, இதை வந்து நம்ம இங்கே ஃபிட் பண்ணணும். போடேண்டா, ஏன்டா நீ வேறு உயிராக வந்துடுற? ஓடுறோம். ஓகே, இங்கே அதே மாதிரி பேட்டரி கொடுத்துருவாங்க. ஆட தம்பி, நம்ம ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு இது சிம்பிளாக தூக்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேன். வாங்க, இருங்க. வந்துட்டீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து தோலை போயிட்டு வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து லிவர் இந்த கொடுத்துட்டோம்னா இந்த லிஃப்ட்டு போகும் மேலே. அடிக்கிற வேலை ஃபேன் கூட போடாமல் கைஸ் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்காவது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஏடா அந்த கேட் ஓப்பனில் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? உடையல. இப்போ என்னடா பண்ணுறது நான்? ஏண்டா இருங்க, இந்த பேட்ரி நம்ம இங்கே ஒன்று வச்சோம்ல, அது திருப்பி மேலே போய் கொண்டு நினைக்கிறேன். இருங்க. ஐஎம் டேக்கிங். இப்போ இங்கே வந்து ஹேண்டில் மாற்றிங். அடடே, அந்த கைத்துக்கு போட்டேன். சரிங்க, இந்த பேட்ரி எடுத்திங். இவனை வேறு தெரியாதனமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இப்போ ஐயோ, அவசரப்பட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் கீழே. இப்போ இந்த பேட்ரி தூக்கிட்டு போய் இப்படி வச்சிங்கன்னா கடைசி இங்கே வந்துடலாம். அப்படியே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ரி நீங்கள் வந்து புட் பண்ணிங்கன்னா ஓகே, வேறு லெவலு. டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து இந்த சைடு பேட்ரி எடுத்துகிட்டு அந்த மேலே வரலாம். ஓகே, கீழே போட்டால் விழுந்துருதாருங்க, உடையதா? அது மேலே தான் எடுத்துகிட்டு உடையணுமா கைஸ்? அவனுங்க ரூல்ஸ் அப்படி. நீ என் தம்பி வந்து நீ மேலே எடுத்துகிட்டு வந்து தானே நீ உடையணும். உடைக்கவே கூடாதுடா அப்படின்றான். இழுத்துல பறந்துட்டு போய் அங்கே போய் என்னடா நீ? சிரிப்புக்கு தான் கைஸ் வருது பார்த்தாலே. தம்பி வாங்க தம்பி, இங்கே வாங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிவரை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுவோம். லிவரை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஹேண்டில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி வச்சிட்டிங்கன்னா இப்போ அப்படியே ஹேண்டில் எடுத்து திருப்பி இப்போ அவனை கீழே போட்டு எடுத்து திரும்பி மேலே வந்து எந்த கழுத்தில் பண்ண சொல்லிட்டீங்களா? கேட்குற தம்பி, வாங்க மேலே. கீழே போய் விழுந்துட்டானா? பேட்ரிங்கடாடி தம்பி. தோ அங்கே பாருங்க, அங்கே இருக்கான் பாருங்களா? இவனை எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எடு இடத்துல புட் பண்ணிடலாம். வாட் இப்போ என்னென்ன பண்ணுறது? டாஸ்க் தான் முடிச்சிட்டேன்டா. வேறு ஏதோ பண்ண சொல்கிறானுங்க இவனுங்க. தண்ணியா? ஆஹா, என்ன பண்ணுறது? மண்டை வேறு குளருது. அதான் பண்ணி முடிச்சிட்டானேடா. ஓப்பன் தானே பண்ணும் டோர் ஓப்பன் ஆகல. என்ன லாஜிக் எனக்கு புரியலையே. இப்போ கீழே இறங்கும். இருங்க, நம்ம வந்து இது கனெக்ட் வந்து ஃபஸ்ட்டு அந்த கனெக்ட் இது பண்ணுவோருங்க. இங்கே இருக்கா? விட்டுடுங்க.
இப்போ வந்து ஹேண்டில் பாரை தூக்குங்க, இழுத்து பிடிங்க, அவ்வளோதான். கரண்ட் அதுக்கு பாஸ் ஆச்சா? ஏய் என்னடா பண்ணணும்? ஏய் அங்கே பாருங்க கைஸ், அங்கே ஒன்று இருக்கு. இப்போ இந்த கரண்ட் வந்து நம்ம இருங்க, ஆனால் பிடிக்க முடியலையே. இருங்க கைஸ், இந்த கரண்ட் வந்து நம்ம அங்கே பாஸ் பண்ணணும், அதனால தான் கரண்ட் வரலையா? ஃபஸ்ட்டு இருங்க, இவனை இழுத்துட்டு இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவனா இல்லை இவன் தான். இவனை ஃபஸ்ட்டு பிடிச்சி அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்பாடா சாமி, இதுக்காடா இன்னும் தலைவலி பிடிச்சிங்க. ஐயோ நான் எப்படி இப்போ மேலே போகிறது? ரிட்டன் டு டோமா இல்லைடா, டோமுன்றீங்க கோமுன்றீங்க, ஒன்றும் புரியுமில்ல. இதை ஆஃப் பண்ணிவிடுவோம்ப்பா. இப்போ கனெக்ஷன் வந்து எங்கே போடலான்னா இங்கே கொடுத்துருவோம். இப்போ வந்து லிவர் ஆன் பண்ணுவோம். ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஓகே, கரண்ட் பாஸ் ஆகிடுச்சு. தம்பி அப்படியே போய் விழுடு, அப்படியே போய் சுற்றி போடுற, அப்படியே போய் அந்த இதை சுற்றி போகிறாங்க இசுவன். விழுந்துடாதடாடே. வந்துட்டு கடைசி கடத்தில் அவங்க ஸ்டைல் கெத்தாக வந்தாச்சு. ஓகே, சேவிங் ஆகிடுச்சு. நான் வந்து இதோட இந்த கேம் பிளேவை முடித்து கொண்டுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். கண்டிப்பாக இந்த கேம் பிளே ஃபைனலாக தான் கன்ஃபார்மாக ஃபைனல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து டாஸ்க்கை ஒரு சில கரண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதனால் வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பண்ண போகிறேன். எப்படின்னா அந்த டாஸ்க்காக இது ஃபைனல் பாஸ் அழிக்க போகிறோம். கேட் நம்ம அழிக்க போகிறோம். எது கேட்னா அழிக்க போறியா? வாங்க அடுத்த பாட்டில் கேட்னா பழிச்சு யார் பெரிய ஆளுன்னு சொல்லி காட்டலாம். சரி ஓகே, சொன்னவங்க இந்த அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் லோகி என்டர்டெயின்மெண்ட் சேனல். பை கைஸ். பாருங்கள் கேட்னா இப்போ எங்கேயோ ஓடுறான். இப்போ இது டாக் டே வந்து கேட்னா முன்னாடி இங்கே ஓடுறான். சரி ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அந்த வீடியோ வந்து நான் ஃபைனலாக தான் இருக்கும். சரி வாங்க, அவ்வளோ பேசாமல் நான் வந்து அடுத்த பாட்டில் அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுடுறேன். பாய் பாய் பாய்.